இது பாத்தீங்கன்னா இன்சுலின் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்சுலின் வந்து ஊசி இன்ஜெக்ஷனே இருக்கு. ஆமா சார். இன்சுலின் சொல்லும் போதே நம்ம எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லிடலாம், சர்க்கரை வியாதிக்கு பயன்படுது. மெயின் அதுதான். ஆமாங்க. இது என்ன பண்ணணும்னா நீங்க சர்க்கரையோட அளவு இதை டெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் சொல்லிடுறேன், அவர் ஏதோ சொல்லிட்டாரு நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்துருப்பீங்க. அப்பப்போ சர்க்கரையோட அளவு எடுப்பாங்க. அப்போ வந்து 300 இருக்கும், 250 இருக்கும், 400 இருக்கும், அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கிட்டு ஒரு வாரம், சரி, ஒரு வாரம் தினமும் காலையில ஒரு இலையை பறிச்சு சாப்பிட்டுட்டு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சிருங்க. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் சுகரை டெஸ்ட் பண்ணுங்க, அது என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு. அப்ப அதுல தெரிஞ்சிடும் நம்ம எடுத்துக்கிறதுனால இது இம்ப்ரூவ்மெண்டா இல்ல டவுனா. அதாச்சும் வெறும் வயிற்றுலயே சொல்றீங்க? வெறும் எந்த மூலிகை சாப்பிடுறோம்? சரி சரி. ஆமா, உங்க வீட்டுல நீங்களே ஒரு தொட்டியில வச்சுக்கிட்டு இலையை பறிச்சு சாப்பிடுங்க. இது வந்து மாடி தோட்டத்திலயும் வச்சுக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் செடி இல்லை. வகை தான். செடி வகையில வச்சுக்கலாம், நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடும். சரி சரி. மாடி தோட்டத்துல வச்சீங்கன்னா அந்த தொட்டிக்கு ஏத்த பாருங்க, புதுசா முளைச்சு வருது பாருங்க. இது வருதுங்களா? அந்த மாதிரி வந்து பக்கத்துல இந்த மாதிரி முளைச்சு வரும். அப்படி முளைச்சு வரும்போது உங்களுக்கு நிறைய செடிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும்.